மக்களே, நம்ம தர்பார்ல அடுத்து நம்ம பார்க்க போறது மக்கள் கருத்து. மக்கள் மனசுல இன்னைக்கு என்னென்னலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது வாட்டுக்கு ஓடட்டும்ங்க. நாம ஒரு கேள்வியை கொண்டே வச்சோம். ஐயா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இருக்கார்ல, மாணவர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டுறாரு. இது எப்படி பாக்கிய, இது ஓகேவா? அதுக்கப்புறம் நல்ல தலைவர் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நல்ல தலைவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல தலைவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சோம். மக்கள் சொல்றதாங்க. பர்சனலாக செய்கிறதும் நல்லதானா, கட்சிக்குமே ரெண்டும் ஒரே ரிசல்ட்டு தான். உண்மையாலே அக்கறை தான். நல்ல தலைவர்கள் யாராக இருப்பாங்க? விஜய் தான். நல்ல தலைவர்லாம் நிறையா இருக்காங்க. எதுக்காக வரணும்னு சொல்கிறாருன்னு தெரியலை. அவர் என்ன குறிக்கோள் வச்சுருக்காருன்னு தெரியலை. சும்மா ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு இதை செய்யறாசே சொல்கிறாங்க. மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அரசியலுக்கு வரங்கிறதுக்காக செய்கிறதால இது அரசியல் தான். அது அரசியலாக இருந்தாலும் சரி, அக்கறையாக இருந்தாலும் சரி, செய்கிற காரியம் நல்ல காரியம் கண்டிப்பாக வர இருக்குது. முழுக்க வந்து இளம் வாக்காளர்களை கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி இது அரசியலாக தான் நம்ம பார்க்கணும். நல்ல தலைவருக்கு அவர் எது எதிர்பார்க்காம செய்யறாங்க. இது இப்போதைக்கு அரசியலாக பார்த்தாலும் இது ஒரு சிறப்பான விஷயம். தமிழ்நாட்டு தலைவர் இன்ன வரைக்கும் யாருமே வரல. சினிமா நடிகர்கள் நம்பி போட்டே போடக்கூடாது. அரசியல் தலைவர் யாரும் இல்லை. அரசியல் கலந்தோட அக்கறை. காமராஜருக்கு அடுத்து யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் தமிழகத்துக்கு எல்லாம் செஞ்சால் நான் நல்லா தான் இருப்பேன். தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் யார்? இப்போ அண்ணாமலை பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ என்கரேஜ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் அதை பண்ணல, அவர் பண்றாருல, அப்போ சந்தோஷம் தான். அவரு வரணும், அவரு நல்லது பண்ணாதானே எல்லாருக்கும் அவரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது கரெக்டாக அடித்தளத்தை பிடிக்கலான்னு சொல்லிட்டு 10th + 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்றாரு. அக்கறை இருக்கனால தான் அவர் அரசியலுக்கே வராரு.